வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி வந்து அலோ ப்ளவுஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி அதில் நிறைய தப்பு வருது. அதை எப்படி ரெட்டிஃபை பண்ணுறதுன்னு தெரியல. என்ன தான் நான் கரெக்டாக ஸ்டிச் பண்ணி கொடுத்தாலும் அதில் கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. அப்படின்ற கம்ப்ளைண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இது ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். ஏன்னா நம்ம மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து ப்ராப்பராக மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுக்கும்போது அவங்களுடைய கார்மெண்ட்ஸ் அந்த அவங்களுக்கு போடுற மெஷர்மெண்ட்ஸ்க்கு கரெக்டாக இருக்கும். ஃபிட்டிங் சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட்ஸ் எப்படி எடுக்க போகிறதுன்னு பார்க்க போகிறோம். ஈஸியாக சிம்பிளாக எல்லாராலையுமே கற்றுக்கிற மாதிரி தான் நான் இந்த மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து எப்படி கட் பண்ண போகிறதுன்னு காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வீடியோவாக மெஷர்மெண்ட்ஸ் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். செகண்டு அதோட கால்குலேஷன்ஸ், அதுக்கப்புறம் அதை நம்ம வந்து எப்படி வந்து லைனிங்கில் மார்க் பண்ணிவிட்டு அதை மெயின் ஃபேப்ரிக்கில் கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம். இந்த 5 வீடியோஸையும் நீங்கள் கண்டினியூஸாக பார்த்தீங்கனாலே நீங்களும் ஒரு ப்ரொஃபஷ்னல் மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து ஸ்டிச் பண்ணுற அளவுக்கு ஒரு டெய்லராக மாறிடலாம். டெய்லர்னு சொல்கிறத விட டிசைனராக கூட நீங்கள் மாறுறதுக்கு சான்சஸ் இருக்கலாம். ஏன்னா மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து கட் பண்ணும்போது அதில் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பே இருக்காது. அந்த மாதிரி ஒன் டைம் மட்டும் நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் எந்த மாதிரி கார்மெண்ட்ஸ் கொடுத்தாலும் எந்த மாதிரி அவுட்ஃபிட்ஸ் பண்ண சொன்னாலும் நீங்கள் மெஷர்மெண்ட்ஸ் வச்சு ஈஸியாக பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ப்ளவுஸ்க்கு என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் வேணும் அப்படின்றத பார்க்கலாம். நான் வந்து ஆல்ரெடி ப்ளவுஸ்க்கு என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் தேவைப்படும் அப்படின்றத இதில் எழுதி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸோடைய பேக் லென்த்து, அதாவது இப்போது நான் அந்த மேனிக்யூனில் வச்சு எடுக்கிற மாதிரியே நீங்கள் யாருக்கா ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம். இல்லைன்னா செல்ஃபாக நீங்கள் எப்படி எடுக்கணுன்றதும் இந்த மேனிக்யூன் வச்சு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட லென்த்து. ப்ளவுஸ் வந்து நமக்கு எந்த அளவுக்கு போட போகிறோம் அப்படின்றத நீங்கள் ஓரளவுக்கு முடிவு பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் இதுக்கு ஒரு சின்ன டிப் என்னென்னா, ப்ளவுஸ் வந்து நீங்கள் போட போகிறீங்க, ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண போகிறீங்க, கட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கமீஸ் போட்டுட்டோ இல்லை குர்த்தீஸ் போட்டுட்டோ இல்லை வேறு ஏதாவது இது ட்ரெண்டி அவுட்ஃபிட்ஸ் போட்டுக்கிட்டோ வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸ் போட்டுக்கிட்டோ பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் வந்து ப்ளவுஸ் வந்து போட்டிங்கன்னா உங்களுடைய ஹிப் மெஷர்மெண்ட்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது கரெக்டாக தெரியும். அதுலேருந்து நீங்கள் மார்க் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லை நான் இந்த மாதிரி நான் இது வரைக்கும் ப்ளவுஸே பண்ணதில்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு, ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நான் மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கிறேன்றவங்களுக்கு இதில் என்ன நான் ஃபாலோஸ் பண்ணியிருக்கணும் அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸோட லென்த்து, அதாவது நீங்கள் ஒரு நோட்டில் இந்த மாதிரி ப்ராப்பராக எழுதிக்கோங்க. நான் வந்து இதில் எல்லாத்தையும் தெளிவாக எழுதியிருக்கேன். ப்ளவுஸ் லென்த்து வித்து அந்த மாதிரி எழுதியிருக்கேன். நான் என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் வரும் அப்படின்றத சொல்கிறேன். நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸோடைய பேக் லென்த்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத சொல்கிறேன். அதாவது ஷோல்டர் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நெக்லேருந்து நம்மளோட பாடியில் வந்து நெக்கில் இருந்து கை ஜாயின் பண்ணுற இடத்துல ஒரு ஸ்லோப்பாக வரும் இல்லைங்களா, அந்த ஸ்லோப்பாக வர இடத்தோடைய மிட் பாயிண்ட்டு, அதாவது அதோடைய சென்டர் பாயிண்ட்டை எடுத்துக்கோங்க. இந்த ஸ்லோப்பாக வர இடத்தோடைய சென்டர் பாயிண்ட்டை நான் எடுத்துக்கிறேன். இந்த டிப்பு வந்துருக்கு இல்லைங்களா, இன்ஸ்டேப்போடைய டிப்பு, இந்த டிப் எடுத்து இந்த சென்டராக வர பிளேஸில் நான் பிளேஸ் பண்ணிக்கிறேன். எப்படிங்க சென்டராக வரதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த நெக்லேருந்து எவ்வளோ இருக்கோ அதை வந்து நான் இங்கே வந்து காமிக்கிறேன் பாருங்க. இப்போ இதுதான் வந்து அதோட சென்டர். இந்த நெக்லேருந்து எவ்வளோ இருக்கோ அந்த இடத்த நீங்கள் பாதியாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதோட மிட் பாயிண்ட்டு கிடைக்கும். அந்த மிட் பாயிண்ட்லேருந்து டிப்பை வச்சுட்டு உங்களோட லென்த்து எவ்வளோ வேணுமோ அது வரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து 14 வேணும்னாலும் மார்க் பண்ணிக்கலாம். இல்லை நான் அவ்வளோ லென்த்து கீழே இறக்கி அதிகமாக போடுவேன் அப்படின்னாலும் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். நான் இந்த மேனிக்யூனுக்கு வந்து நான் 15 இன்ச்சஸ் மார்க் பண்ணுறேன். அதாவது 15 இன்ச்சஸ் இந்த இடத்து வரைக்கும் முடியும். ப்ளவுஸ் இங்கே வரைக்கும் வர மாதிரி மார்க் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ லென்த் வந்து உங்களோட விருப்பம், உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இங்கேருந்து 13 மார்க் பண்ணாலும் ஓகே, 13.5 மார்க் பண்ணாலும் ஓகே, இல்லை 14 மார்க் பண்ணாலும் ஓகே. ஷார்ட்டாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு 13 வச்சுக்கோங்க. 13, 12.5 to 13 வச்சுக்கோங்க. கொஞ்சம் நார்மலாக இருக்காங்க அப்படின்னா 13.5 to 14 வச்சுக்கோங்க. 13க்கு மேலே போனாலே ப்ளவுஸோட ஃபிட்டிங்ஸ் நல்லாவே இருக்கும். இது சின்ன சின்ன ட்ரிக்ஸ் தான், நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை எனக்கு அவங்க சொல்கிற இடத்துல தான் எனக்கு பண்ணணும் அப்படின்னாலும் ஓகே, நீங்கள் கரெக்டாக மிட் பாயிண்ட் ஆஃப் த ஷோல்டர் வச்சுட்டு நேராக நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இது பண்ணிங்கன்னா எங்கே வருதோ அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து ப்ளவுஸோடைய பேக் லென்த்து ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக் லென்த்து முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரண்ட் லென்த்து பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் லென்த்து பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி ஷோல்டரோடைய, அதாவது நெக்கோடைய இந்த ஷோல்டரோடைய மிட் பாயிண்ட் எடுத்துக்கிட்டு இந்த மிட் பாயிண்ட்டு எங்கே முடியுதோ அந்த மிட் பாயிண்ட்லேருந்து டிப்பை வச்சுட்டு இது எது வரைக்கும் நமக்கு வேணுமோ அது வரைக்கும் வச்சுக்கோங்க. இப்போது எனக்கு வந்து 15.5 இங்கே முடியுது.
இது முடிஞ்சு நம்மளுடைய பர்ஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சு கீழே நான் ஒரு 2.5 inches எடுத்துக்கிறேன். அதாவது பர்ஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சு 12.5ஓட பர்ஸ்ட் பாயிண்ட் முடியுது. நான் அதிலேருந்து ஒரு 2.5 inches எடுத்துக்கிறேன். இது பெல்ட் போட்டால் நல்லா பார்க்க அழகாக இருக்கும் அப்படின்றதுனால நான் எடுத்துக்கிறேன். இல்லை உங்களுக்கு இதோட முடிஞ்சுட்டு எது வரைக்கும் வேணுமோ அவங்க எந்த அளவுக்கு போடுவாங்கன்னு சொல்கிறாங்களோ 14.5 கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் 2 பேக் லென்த்து, செகண்ட் ஸ்டெப் வந்து ஃப்ரண்ட் லென்த்து எடுத்துட்டோம். ப்ளவுஸ்க்கு ஃபஸ்ட்டு 2. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷோல்டர், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் திங். இது வந்து இந்த ஷோல்டர் எடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஷோல்டரை பேஸ் பண்ணி தான் சில மெஷர்மெண்ட்ஸே நம்ம கேல்குலேஷன் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஷோல்டர் பார்த்து எடுத்துக்கோங்க. ஷோல்டரில் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டிப் என்னென்னா, இந்த இடத்துல நமக்கு ஒரு முட்டி இருக்கும் இல்லைங்களா, இந்த இடத்த இப்படி கையை நம்ம மூவ் பண்ணாலே இந்த இடத்துல அந்த முட்டி வந்து தெரியும் நமக்கு. அதாவது இந்த போன் டு இந்த போன், இங்கே போன் இருக்கிறது உங்களுக்கு நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். நீங்கள் டச் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா அந்த போனும் மூவ் ஆகும். அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இந்த டிப்பு வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ஷோல்டர் டு அவங்க தடை போட்டிருந்தாங்கன்னா ஜடை இப்படி தள்ளிட்டு நீங்கள் இந்த போன் டு இந்த போன் வச்சுக்கோங்க. இப்போது இந்த போன்லேருந்து இந்த போன் வரைக்கும் வச்சுக்கிறேன். எக்ஸாக்டாக எனக்கு வந்து 14 வருது இந்த மாதிரி. இது ஷோல்டர். ஓகேங்களா, அது ஷோல்டர் எழுதிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெடி ஷோல்டர்ன்றது என்னென்னா, அவங்களுக்கு ப்ளவுஸ் வந்து விசிபிளாக போடும்போது எவ்வளோ வேணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, எனக்கு ரொம்ப அகலமாக வேணும், இல்லை ரொம்ப கம்மியாக வேணும், எனக்கு குட்டியாக வேணும், அந்த மாதிரி அவங்கவுங்களோட விருப்பத்தை சொல்லுவாங்க இல்லைங்களா. அப்போ நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க, நீங்கள் எவ்வளோ வந்து போடுவீங்க இந்த இடத்துல அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அவங்க சொல்கிறாங்கன்னா அதை வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. அது வந்து ஒரு 2 inch இருக்கலாம், இல்லை 3 inch இருக்கலாம், 2.5 இருக்கலாம், அவங்க இஷ்டம். அந்த எது ரெடி ஷோல்டர் எவ்வளோ சொல்கிறாங்களோ அதை எழுதிக்கோங்க. நான் வந்து ஒரு நீங்கள் நார்மலாக 2 to 2.5 வச்சிங்கனாலே எல்லா சைஸுக்குமே அது கரெக்டாகவே இருக்கும். போட் நெக்குக்கு மட்டும்தான் கொஞ்சம் டிஃபர் ஆகும். பட் நார்மல் அதாவது 4 to above 9 வரைக்கும் இருக்கிற நெக்குக்கு வந்து அதுவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 2 to 2.5 அதுவே வச்சுக்கலாம். அந்த மாதிரி ரெடி ஷோல்டரை மெஷர் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்பர் பாடி பார்த்தீங்கன்னா கையை நல்லா தூக்க சொல்லிவிட்டு ஆம்லேருந்து ஒரு 1 inch கீழே வந்து நம்ம எடுக்க போகிறோம். அப்பர் பாடி எடுக்கும்போது நீங்கள் ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் இந்த மாதிரி எடுக்கணும். இதில் வந்து அப்பர் பாடி எடுக்கும்போது நீங்கள் 2 விரல் உள்ளே வச்சு எடுங்க. ஓகே, எடுத்திங்கன்னா அது வர மெஷர்மெண்ட்ஸ் தான் அப்பர் பாடி எவ்வளோன்னு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட் ரவுண்ட். அப்பர் பாடியும் செஸ்ட் ரவுண்டும் மோராலெஸ் ரெண்டும் சேமாக தான் இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அப்பர் பாடி கம்மியாக இருக்கும், செஸ்ட் ரவுண்ட் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளமும் இருக்குது. அந்த மாதிரி கிளைண்ட் இருக்காங்க, கஸ்டமர்ஸ் இருக்காங்க, என்னால் அதை எப்படி பண்ண முடியும் தெரியலன்றவங்களுக்கு இதையுமே நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம அதையுமே வச்சு தான் கேல்குலேஷனில் ஃப்ரண்ட் பார்ட்டில் நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து இதில் செஸ்ட் ரவுண்டு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கிறேன். கரெக்டாக செஸ்டோடைய மிட் பாயிண்டில் வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி வச்சு இப்படி எடுத்துக்கோங்க. இது எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கோங்க. இந்த மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. இதுவும் சேம். இதை விட இது 1/2 inch தான் கூட இருக்குது. அந்த மாதிரி தான் வரும். அந்த மாதிரி வராமல் அதிகமாக வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எடுக்கிற போது பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கிறது ஃபஸ்ட் டைமே அப்படியே கரெக்டாக எடுத்துருவோமா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. ப்ராக்டிஸ் பண்ண தான் வந்து உங்களுக்கு வேரியேஷன்ஸ் மாறும். அதனால் நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு கண்டினியூ பண்ணி எப்படி எந்த மாதிரி மெத்தடில் எடுக்கிறோன்றதை தெரிஞ்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹிப் ரவுண்டு. ஹிப்பை எங்கே எடுக்கணும் அப்படின்னா, நம்ம ப்ளவுஸோட லென்த் எடுத்தோம் இல்லைங்களா, லென்த் எங்கேருந்து எடுத்தோம், 15ல் எடுத்தோம். அந்த 15ல் அப்படியே வந்து நம்ம மார்க் பண்ணி எடுக்க போகிறோம். இதுதான் நம்மளுடைய ஹிப் ரவுண்டாக வரப்போகுது. ஓகேங்களா, இது ஹிப் ரவுண்டு. இந்த ஹிப் ரவுண்டு எவ்வளோ வருதோ அதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. ஹிப் ரவுண்டை ரொம்ப டைட்டும் இல்லாமல் ரொம்ப லூஸும் இல்லாமல் மேலே எடுத்த மாதிரி கரெக்டாக எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த மாதிரி இருக்கிற பிரச்சனையெல்லாம் எப்படி வருது அப்படின்றதுக்கு மெயின் ரீசன் இந்த மெஷர்மெண்ட்ஸ்லாம் இல்லாமல் எடுத்திருந்தீங்கன்னா அப்படி தான் வரும். அதாவது நம்மளுடைய ஃப்ரண்ட் பார்ட்டில் என்ன தான் நான் ப்ராப்பராக தைச்சாலும் ஃப்ரண்ட் பார்ட்டில் பஸ்ட் பாயிண்ட்லாம் எனக்கு கரெக்டாக வரல, அது வந்து பட்டி ஒழுங்காக உட்கார மாட்டேனுது, பாயிண்ட் கரெக்டாக இல்லை, ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருக்குது, இல்லைன்னா ரொம்ப பாப் அவுட் ஆகி தெரியுது. இந்த மாதிரி இருக்கிற ப்ராப்ளத்தை எல்லாத்தையுமே ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்னா இந்த மெஷர்மெண்ட்ஸை நீங்கள் கரெக்டாக பண்ணணும். ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதாவது நம்மளுடைய ஷோல்டர் மிட் பாயிண்ட் டு நம்மளுடைய நிப்பிள் பாயிண்ட் வரைக்கும் இருக்கிற மெஷர்மெண்ட்ஸை எடுத்துக்கிறோம். அதே மாதிரி மிட் ஆஃப் தி ஷோல்டரில் வச்சுட்டு நம்மளுடைய ஆப்பெக்ஸ் பாயிண்ட் எங்கே இருக்குதுன்னு அப்படின்னு பார்க்கணும். இதோடைய பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அந்த பாயிண்ட்டுக்கு நேராக உள்ள லென்த்
அபெக்ஸ் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 9.5. ஓகே, இது எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு மிட் ஆஃப் தி ஷோல்டரில் வச்சுட்டேன், இங்கேயே எடுத்துட்டேன். இது 9.5, அதையும் எழுதிக்கோங்க. ஆப்பெக்ஸ் டிஸ்டன்ஸ்ன்னு இருக்கும், ஆப்பெக்ஸ் லென்த்துன்னு இருக்கும். அந்த மாதிரி நான் இதில் போட்டிருக்கிறத நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பாருங்கள். அது எல்லாத்தையுமே நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு நான் எடுக்கிற மெஷர்மெண்ட்ஸை கரெக்டாக அதில் இருக்கிற மாதிரி இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் அப்படியே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லஸ்ட் பஸ்டோடைய லென்த்து, அதாவது பஸ் பாயிண்ட் வந்து இப்படி வந்து இங்கே க்ளோஸ் ஆகுது இல்லைங்களா, இதோடைய லென்த் எவ்வளோன்னு அப்படின்னு சொல்லணும். அதாவது இந்த இடம் வந்து இந்த இடம் முடியுது பார்த்தீங்களா, இந்த இடம் இங்கே தான் நம்ம பர்ஸ்ட்டு வந்து இங்கே க்ளோஸ் ஆகுது. அப்போது இந்த இடம் வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ 13 பாயிண்ட் வருது, சாரி 12.5 வருது. 12.5ஓட இந்த இது வந்து முடிஞ்சிருது. அப்போ நான் அதை வந்து எழுதிக்கிறேன். ஃபுல்லஸ்ட் பர்ஸ்டோடைய லென்த்து, அப்புறம் வந்து ஆப்பெக்ஸ் லென்த் எழுதிக்கிட்டோம். இப்போ வந்து ஆப்பெக்ஸோடைய டிஸ்டன்ஸ். ஆப்பெக்ஸோட டிஸ்டன்ஸ்னால் இந்த இந்த நிப்பிள் பாயிண்ட்லேருந்து இந்த நிப்பிள் பாயிண்ட்டுக்குள்ளே டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்குள்ளே டிஸ்டன்ஸ் எனக்கு 8 வருது. அந்த 8 இன்ச்சஸை நம்ம எழுதிக்க போகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்ம் ரவுண்ட். ஆர்ம் ரவுண்ட் வந்து எப்படி பண்ணணும்னா, நீங்கள் இந்த இன்ஸ்டேப் வந்து பேக் போடுற மாதிரி, பேக் நம்ம மாட்டுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போது இந்த டிப்பை வந்து இப்படி இழுத்திங்கன்னா கரெக்டாக வந்து இந்த இடத்துல இப்படி டைட்டன் ஆகும். இந்த டிப் எங்கே இருக்கோ லூஸ் இல்லாமல் டைட் இல்லாமல் கரெக்டாக எடுத்திங்கன்னா வரும். இது வந்து எங்கே வருது அப்படின்னா 18. அந்த மாதிரி ஆர்ம் ரவுண்ட் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பேக் நெக்கு. பேக் நெக் வந்து சேம் மிட் ஆஃப் தி ஷோல்டர்லேருந்து 7 இன்ச்சஸா 8 இன்ச்சஸா 9 இன்ச்சஸா எங்கே வேணுமோ கேட்குறாங்களோ அதை பொறுத்து. நீங்கள் இங்கேருந்து நெக்லேருந்து எடுக்கக்கூடாது, மிட் ஆஃப் தி ஷோல்டர்லேருந்து தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம். அப்போது அங்கேருந்து தான் நம்ம எடுக்கணும். அங்கேருந்து எத்தனை இன்ச்சஸ் கேட்குறாங்களோ அந்த இன்ச்சஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம மார்க் பண்ண போகிறோம். ரவுண்ட் நெக் வேணாலும் ஓகே, பா நெக் வேணாலும் ஓகே, வி நெக் வேணாலும் ஓகே. எப்படி எந்த மாதிரி நெக்கு கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிட் ஆஃப் தி ஷோல்டர்லேருந்து எடுத்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் ரவுண்டு, ஸ்லீவ் லென்த்து 2 இது இருக்குது. ஸ்லீவ் லென்த்து வந்து நம்ம கரெக்டாக இங்கே இந்த போன் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல ஜாயின் பண்ணுற இடத்துலேருந்து வச்சு உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ இப்படி கையை மடக்கிக்கிட்டு தான் எடுக்கணும். எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த லென்த்துக்கு தான் எடுக்கணும். இப்போது எனக்கு வந்து ஒரு 17 இன்ச்சஸ் மேபி ஒரு வேளை எனக்கு வந்து 3/4 ஃபுல் ஹேண்ட் ஸ்லீவ் கேட்குறாங்க அப்படின்னா எப்படி எடுக்கணும்னா, ஃபஸ்ட்டு வந்து இங்கே வச்சுட்டு டிப்பை வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் இந்த கையை இப்படி மடக்கிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டேப்பை வந்து ரொட்டேட் பண்ணுங்கள். இப்படி ரொட்டேட் பண்ண எவ்வளோ இன்ச்சஸ் வருதோ, எனக்கு ஒரு 17 இன்ச்சஸ் வேணும்னு கேட்கும்போது அந்த இடத்துல நின்று அந்த அளவு எழுதிக்கோங்க. இப்படி நின்று நம்ம இப்படி ஸ்ட்ரைட்டாக போட்டுட்டு ஹேண்டை போட்டுட்டு மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி கையை ஃபோல்ட் பண்ணிட்டு தான் மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்த இடத்துல முடியுதோ அதோடைய ஸ்லீவ் ரவுண்டு எவ்வளோ இருக்கோ அதை அப்படி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா. இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராப்பராக ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் உங்களால் எடுக்க முடியுதான்னு யாரையாவது கூப்பிட்டு நிற்க வச்சு எடுத்து பாருங்கள். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நீங்கள் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து முடிச்சுட்டு இதில் எந்த டவுட்டும் இல்லைன்னும் போது நீங்கள் அதுக்கப்புறமா நான் சொல்கிற கேல்குலேஷனையும் மெஷர்மெண்ட்ஸ் கூடயே வர கேல்குலேஷனையும் போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் லைனிங்கில் லே பண்ணுறது எப்படி, நம்ம கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாய்.